பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்ட 37 அறிவிப்புகள் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பல்வேறு அரசு துறைகளில் பணிகள் நடந்தாலும் பள்ளிக் கல்வித்துறையில் தொடர்ச்சியாக வெளியிடப்படும் அறிவிப்புகளும் செயல்படுத்தப்படும் திட்டங்களும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளன. முத்தாய்ப்பாக கடந்த 15ஆம் தேதி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்ட 37 அறிவிப்புகளால் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பள்ளிகளில் உயர்கல்விக்கான வழிகாட்டி முகாம்கள், ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தும் ரொக்க பரிசுடன் கூடிய விருது வழங்கும் திட்டம் என அனைத்து திட்டங்களும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை வரும் ஆண்டுகளில் ஏற்படுத்தும் என கூறுகிறார் கல்வியாளர் நெடுஞ்செழியன். பள்ளி கல்வித்துறை பேசிக்கலி இப்போ கொடுத்துருக்க திட்டங்கள் அப்படிங்கிறது மாணவர் சமுதாயத்தை அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு எவ்வாறு நகர்த்தி செல்ல வேண்டும் என்று அதிலையும் தரம் வாய்ந்து அதில் ஆசிரியர்களை நல்ல உற்சாகப்படுத்தி அண்ட் எண்ணற்ற ஸ்கீம்ஸை கொண்டு வந்து அதை கல்வியை இப்போ அரசு பள்ளிகள் நோக்கி பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய நிலைமையை பள்ளிக்கல்வித்துறை இப்போ உருவாக்கியிருக்கு. கல்வித்துறையின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் அரசு பள்ளிகள் மீதான பொதுமக்களின் பார்வை மாறும் எனவும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் எனவும் அவர் கூறுகிறார். ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போதே இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட் அப்படின்னு சொல்லாத காரணத்தினால இப்போ எண்ணற்ற பள்ளிகள், அந்த தனியார் பள்ளிகள், ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களை கூடக்கூடிய பள்ளிகளில் இப்போ அவர்களோட சேர்க்கை விகிதம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா அந்த சென்சேஷன் ஹவர்ஸில் அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ராப்பராக சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே அதனோட இம்பாக்ட் என்னங்கிறத நம்மளால் அசஸ் பண்ண முடியுது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது மாணவர்களுடைய திறன் அண்ட் அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாது. இதை நோக்கி பள்ளிக்கல்வித்துறை நகர்வது அப்படிங்கிறது மிக மிக பாராட்டத்தக்கது. பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்தும் திட்டங்கள் கண்டிப்பாக அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என கூறுகிறார் தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்க பொதுச் செயலாளர் வீரபெருமாள். வருங்காலத்தில் அரசு பள்ளியின் மீதான கவனத்தை மக்களிடத்தில் ஈர்ப்பதற்கு இது வழிவகை செய்யும். புதிய மாணவர்கள் பள்ளியில் சேருவதற்கான ஊக்குவிப்பாகவும் இது அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர வேண்டும். இதுபோன்று இன்னும் பள்ளிகளில் தொடங்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை ஆய்ந்து இப்போது பள்ளிக்கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சரும் செயலரும் சேர்ந்து சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கல்வித்துறை அலுவலர்களும் ஆசிரியர்களும் இணைந்து முழு ஈடுபாட்டுடனும் முனைப்புடனும் செயல்பட்டால் வரும் ஆண்டுகளில் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான இடத்தை அரசு பள்ளிகள் பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் சங்கரன்.